அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம வேஸ்லினை வச்சு ஒரு சில குறிப்புகள் பார்க்க போகிறோம். அளவு குறிப்பும் இருக்குது, அப்புறம் வீட்டு குறிப்புகளும் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெறும் 50 ரூபாவுடைய வெஸ்லினை வச்சு நம்ம நிறையா மாதிரியான டிப்புகள் பார்க்கலாம். நான் இதில் ஒரு சில மட்டும்தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோவில் போகலாமா? டிப் நம்பர் 1, இதுக்கு தேவை உங்களுக்கு வெஸ்லின் க்ரீம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு வேணும். எடுத்துக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அலிவரா ஜெல் போடுங்க. அதுக்கு முன்னாடி வெஸ்லின் க்ரீம் ஒரு சின்ன டப்பாவில் வச்சு சுடுதண்ணிக்குள்ளே வச்சுருங்க. அது கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா இலவாயிரும். கிண்டி விட்டினாலே உங்களுக்கு அது நல்லா இலவாயிரும். சின்ன ஸ்பூனை வச்சு நல்லா திருப்பி கூட விட்டுக்குறங்க. ஸ்பூனை திருப்பி விட்டு கூட நீங்கள் கிண்டி விடலாம். இல்லை ஏதாவது குச்சி வச்சு கிண்டி விட்டுக்குறங்க. நல்லா இலவாயிருச்சு. இப்போ இதோட சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூனு அரை ஸ்பூன் அளவுக்கு கத்தாழை ஜெல் போடுங்க. இது கடையில் வாங்கின ஜெல் தான். அதோட சேர்த்து வைட்டமின் இ, அதோட எண்ணெய், அந்த டீப்பில் இருக்கிற அந்த எண்ணெய் கொஞ்சோன்னு போடும். அந்த டீப்பில் இருக்கிற எண்ணெய் அளவு ஒரு எண்ணெய் போதும். இது மொத்தம் நம்மளுக்கு 7 நாளைக்கு இது நம்மளுக்கு கரெக்டாக வரும். முகத்துக்கு அப்ளை பண்ணுற முடிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் செஞ்சுக்கிறங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் ஒரு 2 வாரம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு முகத்தில் இருக்கிற கரும்பில்லி, கருப்பு, கருமை எல்லாமே உங்களுக்கு நீங்கும். ஆனால் ராத்திரியில் முகத்தை கழுவிட்டு கொஞ்சமாக நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த க்ரீம் எடுத்து நல்லா அப்படியே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் அந்த முகத்தை லேசாக சாஃப்டாகவே மசாஜ் பண்ணி விடுங்க. அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் ராத்திரியில் ஒரு 2 வாரம் போட்டு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக முதல்ல இருக்கிற முகம் எப்படி இருக்குன்னு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறங்க. 2 வாரம் சென்று உங்கள் முகத்தை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வைங்க. உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். கண்டிப்பாக உங்கள் முகத்தில் உள்ள கருமையில் ஃபுல்லாகவே எல்லாமே நீங்கள் இதுக்காண்டி நீங்கள் ஃபேஷியல் போய்கிட்டு லேசர் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் தேவையே இல்லை. அதெல்லாம் பின் விளைவுகள் நம்மளுக்கு வரும். நம்ம ஃபேஷியல் பண்ணலாம், ஆனால் அந்த லேசர்லாம் நம்மளுக்கு பின் விளைவுகள் வரும். அது பார்த்துக்கிறங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் நம்மளுக்கு வெஸ்லின் இருந்தாலும் நீங்கள் அருமையாக இந்த மாதிரி க்ரீம் செஞ்சு நீங்கள் நல்லா நேச்சுரலாகவே நீங்கள் போட்டு கருமையை நீக்கிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு மூடி போட்டு வச்சுக்கிறோங்க. உங்கள் பெட்ரூமில் வச்சுக்கிறோங்க. டிப் நம்பர் 2, இந்த மாதிரி கொஞ்சோன்னு எடுத்துக்கிறோங்க. நம்மளுக்கு தேவை இது கொஞ்சோன்னு தான் வேணும். உங்களுடைய பாதம் வெடிப்புலாம் சில பேருக்கு இருக்கும்ல, அந்த பாத வெடிப்பில் நீங்கள் அந்த மாதிரி டெய்லி நீங்கள் ராத்திரியில் படுக்கும்போது தடவிக்கிட்டு படுத்தீங்கன்னா உங்களுக்கு பாதத்தை வெடிக்கும்ல, அந்த வெடிப்பு உங்களுக்கு 1 மாதத்தில் சரியாக வந்துடும். ஆனால் நீங்கள் டெய்லி ரெகுலராக போடணும், மறந்துடாமல் நீங்கள் போடணும். நீங்கள் பெட்ரூம்லேயே வச்சுக்கிறணும் இந்த வெஸ்லின் க்ரீமை. டிப் நம்பர் 3, யூஸ் பண்ணாத கத்தரிக்கோல், அதாவது ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டோம். மாதத்துக்கு ஒரு தடவை எடுப்போம், 2 மாதத்துக்கு ஒரு தடவை எடுப்போம், 3 மாதத்துக்கு ஒரு தடவை எடுப்போம். சில நேரத்தில் கரல் வந்துடும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வெஸ்லின் க்ரீமை தடவி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரல் உங்களுக்கு வராது. நல்லா புதுசு மாதிரியே உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு இது தேவையில்லை. யூஸ் பண்ணாத கத்தி, அருவா, இந்த மாதிரி கத்தரிக்கோல், ஸ்க்ரூ டிரைவர் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்துக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ வாங்க டிப் நம்பர் 4 போகலாம். நீங்கள் இப்போ சில நேரத்தில் புது செருப்பு நம்ம காலில் இப்படி ஓட்டும்போது, அதாவது இந்த விரலை வச்சு ஓட்டும்போது நம்மளுக்கு காலை கடிக்கிற மாதிரியே இருக்கும். விரல் நடுவுக்க உள்ளது கடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த வாரில் அந்த உள்ளுக்குள்ள அப்படியே இந்த வேஸ்லின் க்ரீமை தடவி விட்டுட்டு போடுங்க. உங்களுக்கு அந்த காலை கடிக்கிறது தவிர்க்கலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஏற்கனவே நம்ம ஷூ, அப்புறம் இந்த மாதிரி ஓட்டுறது என்னென்னமோ ஸ்லிப்பர் தான் போடுவோம். திடீர்னு நம்ம இப்படி செருப்பு போடும்போது நம்மளுக்கு காலை கடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த வெஸ்லின் க்ரீமை தடவிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த காலை கடிக்கிறத நீங்கள் தவிர்த்துக்கலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ அவங்க அடுத்த டிப்புள்ள போகலாம். நம்ம ஆஃபீஸுக்கு போகும்போது இல்லை வேலைகளுக்கு போகும்போது நம்ம ஷூவில் பாலிஷ் பண்ணி போடுவோம், சரியா? அப்போ திடீர்னு உங்களுக்கு பாலிஷ் இல்லை அப்படின்னா, ஷூ பாலிஷ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா டக்குன்னு வேஸ்லின் க்ரீம் எடுத்து நீங்கள் தடவிக்கிட்டு நீங்கள் போட்டுக்கிட்டு போயிடலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்மளுக்கு ஷூ பாலிஷ் மாதிரி நல்லா மினுமினுண்டு இருக்கும். ஏன் அதை விட நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டிப் நம்பர் 6, உங்களுடைய லெதர் சோபா, லெதர் பேக்கு, ஹேண்ட் பேக்கு, லெதர் வாரு, அப்புறம் லெதர் ஷூ, செருப்பு, சப்பல் என்ன இருந்தாலும் சரி, உங்களுக்கு லேசாக மங்கி போன மாதிரி இருக்கும் உங்களுடைய லெதர் ஜாமாங்கி. அப்போ நீங்கள் கொஞ்சோண்டு எடுத்து இந்த வேஸ்லின் க்ரீமை தடவிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா மினுமினுண்டு இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகேயா? செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு லெதர் சோபா தான் இருக்குது, மற்றது எதுவுமே லெதர் கிடையாது. அதனால் நான் சோபாவில் மட்டும் உங்களுக்கு தடவி காட்டுறேன். ஓகே? நீங்கள் ஹேண்ட் பேக் வச்சுருப்பீங்க, சில நேரத்தில் பர்ஸ் வச்சுருப்பீங்க, ஷூ வச்சுருப்பீங்க, ஸ்லிப்பர் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி லெதர் ஜாமாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக எடுத்து நீங்கள் தடவிடுங்க. தடவிட்டுனா உங்களுடைய லெதர் நல்லா பளபளன்னு இருக்கும்.
இப்போ நம்ம டிப் நம்பர் 7 நம்மளுடைய மர ஜாமாங்க. இப்போ மரப்பொருள்கள்லாம் வந்து லேசாக பழசாயிருச்சு, லேசாக மங்கி போயிருக்கும். அப்போ நீங்கள் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி வெஸ்லின் எடுத்து நீங்கள் தடவலாம். தடவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா மினுமினுக்கு நல்லா புதுசு மாதிரி ஜொலிப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பீரோக்கள், மர பீரோக்கள் இருந்தால் நீங்கள் செய்யலாம், மரக்கட்டிலுக்கு செய்யலாம், மர சோபாவுக்கு செய்யலாம், மரக்கதவுக்கு செய்யலாம். நம்ம வீட்டில் தலைவாச கதவு வந்து மரக்கதவு கிடையாது, அலுமினிய கதவு போட்டிருக்குறோம். அதனால நான் வந்து இங்கே ரூம்பு கதவு, நம்ம வெளிக்கதவு தான் நம்மளுக்கு மரக்கதவு. அதுக்கு நான் உங்களுக்கு தடவி காட்டுறேன் பாருங்கள். நம்ம நல்லா நல்லா மின்னுவாங்க, நல்லா ஜொலிப்பாங்க. பழைய கதவாக இருந்தாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி தடவிட்டோம் அப்படின்னா அந்த வெஸ்லின் கிரீம் நல்லா மினுமினுப்பு கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஓகேயா? சில பசங்க சில பிள்ளைங்களுக்கு வந்து இந்த முட்டிக்கிட்டால வந்து ரொம்ப கருப்பாக இருக்கும். அதாவது கால் முட்டி, கை முட்டி, அதுக்கப்புறம் விரலுக்கிட்டாலையெல்லாம் கொஞ்சம் கருப்பாக இருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி க்ரீம் வந்து நல்லா அப்ளை பண்ணி ராத்திரில பிள்ளைங்க படுத்ததோடு நீங்கள் அப்ளை பண்ணி விடுங்க. 1 மாதத்தில் உங்களுக்கு அந்த கருமை நீங்கிறோம். நம்ம டெய்லி செய்யணும். அது தூங்கினதோடு செஞ்சு விட்டுட்டீங்கன்னா அது நல்லா அந்த கருப்பு கலர் உங்களுக்கு நல்லா போயிடும். நீங்களே கண்கூறாக பார்ப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 9, நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறோங்க. உங்களுக்கு கருவளையம், கண்ணு கீழே கருவளையம் இருக்கும், அது ரொம்ப பேருக்கு இருக்கும். அவங்களுக்கு இது நல்லா ஈஸியான ஒரு முறை. 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. நான் உங்களுக்கு கொஞ்சமாக சொல்லி காட்டுறேன். 1 ஸ்பூன் எடுத்து அதில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போடுங்க. கோகோனட் ஆயில் போடுங்க. நீங்கள் வீட்டில் செய்கிற கோகோனட் எண்ணெயாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்குறதா இருந்தாலும் சரி, நீங்கள் போடுங்க. போட்டு நல்லா க்ரீம் மாதிரி நல்லாவே அடிச்சுக்கிறேங்க, மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு சின்ன ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிறேங்க. க்ரீம் டப்பாவில் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிறேங்க. ராத்திரில் படுக்கும்போது நீங்கள் கண்ணுக்கு கீழே அப்படியே அந்த கருவளையத்தை கீழே நல்லா முகத்தை கண்டிப்பாக கழுவிடணும். ராத்திரில் முக்கியமாக நம்ம ராத்திரிலேருந்து முகத்தை நல்லா சோப்பு போட்டு கழுவிடணும். கழுவிட்டு நீங்கள் இதை வந்து அந்த கண்ணுக்கு கீழே அந்த கருவளையத்தை கீழே அப்படியே போட்டுட்டு படுங்க. காலையில் எழுந்திரிச்சு மறுபடியும் முகத்தை கழுவிடுங்க. கழுவிட்டு கிச்சன் உள்ளுக்கு போங்க. இப்படியே செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு இது வந்து கருவளையம் வந்து உங்களுக்கு போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 20 கிராம் போட்டிருக்கு, வெறும் 50 ரூபா. ஓகே, ஆனால் எவ்வளோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னு நீங்களே பாருங்கள். இன்னும் நிறையா மாதிரியான இதுகளுக்கு நீங்கள் இதை வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கட்டும். டிப் நம்பர் 10, ஒரு சின்ன ஒரு டப்பா எடுத்துக்கிறேங்க. சுத்தமான டப்பாவை எடுத்துக்கிறேங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு வெஸ்லின் க்ரீம் போடுங்க. இது நம்மளுக்கு வந்து முடி வளர்ச்சிக்கு உள்ளது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு முடி அடிக்கடி கொட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வாரத்துக்கு 3 தடவைக்கு தலை குளிக்கிற போது அந்த ராத்திரிக்கு நீங்கள் வந்து நல்லா தடவிட்டு அந்த தோலில் படுற மாதிரி, அந்த வேரில் படுற மாதிரி நல்லா தடவிடணும். தடவிட்டு நீங்கள் காலைல எழுந்திரிச்சு குளிங்க. உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை உங்களுக்கு நீங்கும். இந்த மாதிரி கீழே வந்து சுடுதண்ணி வச்சுக்கிறேங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியை வச்சுக்கிறேங்க. வச்சுக்கிட்டு அப்படியே கிண்டி விட்டினால அது உங்களுக்கு நல்லாவே கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் 2 பொருள் மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா அப்படியே கிண்டுங்க. இது நீங்கள் வந்து தலையை வந்து இதை தேய்ச்சி ராத்திரில் படுக்கிறதுக்கு முன்னாடி இதை தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு படுங்க. அப்புறம் காலைல எழுந்திரிச்சு தலையை கழுவிடுங்க. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா முடி நல்லா வளரும், கொட்டாது. அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. அப்புறம் 2 வைட்டமின் சப்ளிமெண்ட் அந்த எண்ணெயை ஊற்றுங்க. 2 போடுங்க. இதுக்கு இந்த அளவுக்கு, அதாவது 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து 2 போடுங்க. சரியா? அது வலிக்கிட்டே போகுது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு, அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயிலு, 2 ஸ்பூன் அளவுக்கு வெஸ்லின் க்ரீம், 2 வைட்டமின் இ உடைய சப்ளிமெண்ட் எண்ணெய் போடுங்க. அவ்வளோதான். இப்போ நல்லாவே எண்ணெய் ஆயிடுச்சு. நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா கிண்டி விடுங்க. தண்ணி வந்து நல்லா சுட்டுக்கிட்டு தான் இருக்குது. நல்லா அது கரையை தொட்டிக்கு நல்லா கிண்டி விடுங்க. எண்ணெய் மாதிரி வரணும் எல்லாமே. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நான் உங்களுக்கு கையில் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா எண்ணெய் மாதிரி வந்துடுச்சு. இதை நல்லா மூடி போட்டு பெட்ரூமில் வச்சுக்கிறோங்க. நீங்கள் படுக்கிற இடத்துல வச்சுக்கிறோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு நாள் விட்டு தலையை வந்து நல்லா ராத்திரில் நல்லா மசாஜ் பண்ணிடுங்க. அந்த வேரில் படுற அளவுக்கு மசாஜ் பண்ணி காலையில் தலையை கழுவிடுங்க. முடி கொட்டுற பிரச்சனை உங்களுக்கு நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகே, இன்றைக்கி மொத்தம் நம்ம வந்து 10 டிப்பு பார்த்துருக்குறோம். வெஸ்லின் க்ரீமு என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. இதை விட இன்னும் கூடுதலாகவும் இருக்குது. கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பதிவில் சந்திக்கலாமா? பை, see you.